கடன் குத்தகை நூதன மோசடி. குத்தகை மோசடியால் பணத்தை இழந்த பெண் கைக்குழந்தையுடன் கண்ணீர். குத்தகை மூலம் ரூபாய் 23 லட்சம் மோசடி, உரிமையாளருக்கு வலை. வளசரவாக்கத்தில் குத்தகை மோசடி ஆல் ரூபாய் 23 லட்சத்தை இழந்த பெண் கைக்குழந்தையுடன் கண்ணீர் மல்க சாலையில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவனம் நகரில் வசிப்பவர் பூஜா. இவர் தனது தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினருடன் கடந்த 2020ஆம் ஆண்டு தற்போது வசிக்கும் பகுதியில் குத்தகைக்கு வீடு ஒன்று வாங்கி எடுத்து தங்கியுள்ளார். வீட்டின் உரிமையாளரான அப்துல் ரகுமான் ரூபாய் 23 லட்சத்தை பெற்றுக்கொண்டு 1.5 வருடம் ஒப்பந்தத்திற்கு வீட்டை குத்தகைக்கு விட்டுள்ளார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு பஜாஜ் பைனான்ஸ் என்னும் தனியார் நிதி நிறுவனம் வீட்டின் மீது இருக்கும் கடனை கட்டுமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அது மட்டுமின்றி பணம் வசூலிக்கும் நபர்களை நேரில் அனுப்பியும் விசாரித்துள்ளது. அதுவரை இந்த தகவலை அறியாத பூஜா குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். அத்துடன் தங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து உடனடியாக காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் பூஜா கூறுகிறார். இன்று பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் போலீசார், வழக்கறிஞர்கள் என ஒரு கூட்டமே வந்து பூஜாவை அவர் வசிக்கும் வீட்டிலிருந்து கை குழந்தையுடன் அப்புறப்படுத்தி உள்ளனர். இது தொடர்பாக கண்ணீர் மல்க செய்தியாளர்களை சந்தித்த பூஜா, கடந்த 4 வருடமாக இந்த வீட்டில் வசிக்கிறேன். இந்த வீட்டை குத்தகைக்கு எடுப்பதற்காக 23 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளேன். ஆனால் இந்த வீட்டின் மீது கடன் வாங்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. பின்னர் தெரிய வந்ததும் காவல்துறைக்கு புகார் அளிக்க முயற்சித்தேன். ஆனால் இதுவரை எனது புகாரை காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கின் விசாரணை இன்று பிற்பகல் நடைபெற இருந்த நிலையில் அவசர கதியில் நிதி நிறுவனம் போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் உதவியுடன் எண்களை வீட்டிலிருந்து விரட்டி உள்ளனர். கை குழந்தையுடன் இருக்கிறேன் என்றும் கருணை காட்டாமல் எங்களை வெளியே தள்ளியுள்ளனர். இதனால் வாழ்வாதாரமும் இன்றி செல்ல இடமும் இன்றி கை குழந்தைக்கு உணவு கூட கொடுக்க முடியாத நிலையில் நாங்கள் தவிக்கிறோம். இது தொடர்பாக எங்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் தனிப்பட்ட புகார் மனு மையத்திலும் நாங்கள் புகார் செய்துள்ளோம். ஆனாலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதற்கு முதல்வர் எங்களுக்கு ஒரு சரியான நிதியை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். அது மட்டுமின்றி மோசடி செய்துவிட்ட அப்துல் ரகுமான் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை பிடித்தால் தங்கள் பிரச்சினை தீரும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். அப்படி இல்லை என்றால் வீட்டை பறிமுதல் செய்த நிதி நிறுவனமாவது தங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ₹1,00,000 பணம் கொடுத்து லீஸுக்கு இங்கே வந்திருக்கான். அவர் வீட்டில், அவர் வேறு இடத்துல இருக்கார். ஆனால் அவர் எங்களை ஏமாற்றிருக்கிறாரு, எங்களுக்கு தெரியல. பஜாஜ் ஃபைனான்ஸில் அவர் லோன் வாங்கியிருக்காரு. எங்களுக்கு தெரியாமல் எங்களை விட்டுட்டார். இதுக்குள்ளே தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனோன்னா எங்களை ஏமாற்றிட்டு அவரும் எஸ்கேப் ஆகிட்டார். எங்கே போனார்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எத்தனை வாட்டி கேட்டோம், எங்களுக்கு பணம் கொடுக்குற வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி பஜாஜ் ஃபைனான்ஸ்காரங்க உள்ளே கேட்டை உடச்சி எல்லாம் உடைக்கிற லெவலுக்கு உள்ளே எங்களை பயமுறுத்தி எங்களெல்லாம் எடுத்து வெளியில் நிப்பாட்டிட்டு கை குழந்தையோடு இருக்கிறான் கூட்டு வெளியில் நிப்பாட்டிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல சார். குழந்தையும் கையுமா வச்சு நான் அவதிப்படுறேன். நான் 23 லட்சம் கொடுத்துருக்கேன் அந்த ஆள்கிட்ட, நான் அப்துல் ரஹ்மான் கிட்ட. அவங்க குடும்பமே இங்கே தான் சார் இருக்குது, வல்சரவாக்கத்தில் இங்கே தான் இருக்காங்க. வல்சரவாக்கத்தில் தான் நானும் இருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறோம். போலீஸ்காரங்க இதுக்கெல்லாம் கூட நின்று உடந்தையாக நின்று பிரித்து கொடுத்துட்டு எங்களை தெருவில் நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே இல்லை. அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அவர் அப்ஸ்கான்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டும் போலீஸ்காரங்க இல்லைன்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சு பணம் வாங்கி கொடுக்குறதா சொல்லி எங்களுக்கு சொல்லி ஏமாத்து வேலை எல்லாமே எதுவுமே செய்யலை. எதுவுமே கொடுக்கல. திடீர்னு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. ஏன்னா 2-3 வாட்டி காலி பண்ணுங்க. நான் பணம் கொடுத்துருக்கேன், நான் எப்படி காலி பண்ணுவேன்? பணம் கொடுத்தா தானே காலி பண்ணுவேன். போலீஸ்காரங்க பேங்க் சைடும் வந்தாங்க, போலீஸ்காரங்களும் வந்தாங்க. எங்களுக்கு வீட்டை கொடுங்க. நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஜப்தி வந்திருக்குது. ஜப்தி யார் பேரில் வந்திருக்கு? அப்துல் ரஹ்மான் பேரில் வந்திருக்கு. அப்துல் ரஹ்மான் பேரில் வந்திருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? வீட்டில் ஒரு டெனன்ட் இருக்காங்க, நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி டெனண்ட்டுக்கு அவன் விட்டுட்டு போயிருக்கிறான், அவங்களுக்கு இவ்வளோ பணம் தரணும், நீங்கள் அங்கே அறிவிக்கணும். அது சொல்லவே இல்லை கோர்ட்டில். இப்போ தான் நாங்கள் ஒரு வக்கீலை பிடிச்சி நாங்கள் கேஸ் ஆடின்னு இருக்கோம். இன்றைக்கி ஏறிங்க எங்களுக்கு. அது வர்றதுக்குள்ளே எங்களை தூக்கி வெளியே நிற்க வச்சுட்டு வீட்டை போட்டிட்டு போயிட்டாங்க, அடிதடி பண்ணி. எல்லாம் அப்படியே இருக்குது. குழந்தைக்கு ஆகாரம் கூட கொடுக்கல. இது பாருங்க, குழந்தை துவண்டு போகுது. அப்படியே நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆமாம், பூட்டு போட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. கிட்டத்தட்ட 50 பேர் வந்தாங்க போலீஸ்காரங்க, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 50 பேர் போலீஸ்காரங்க நீங்கள் வரீங்களா என்னன்னு சொல்லிட்டு
நாங்கள் எவ்வளோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோம், காலில் விழுந்து. ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதம்மா, நாங்கள் கூட தான் வந்து நிற்கிறோம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க பஜாஜுக்காரங்க. எங்களுக்கு வந்து பணம் வேணும், எங்களுக்கு வீடு வேண்டாம், எங்களுக்கு பணம் தான் வேணும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் 4 வருஷமாக உட்காந்துருக்கோம் இந்த வீட்டில். நாங்கள் பணம் தான் வேணும், எங்கள் மோசடி ஆகிப்போச்சு, எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. உரிமையாளர் அவங்க அம்மா, அந்த அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட இல்லை, பணம் இல்லை, நான் வந்து இந்த வீடை விற்று தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடை விற்கிறதுக்கும் ஆள் சொல்லியிருக்கணும், விற்று வந்தால் தான். அது பேங்க்காரங்க ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. ஒத்துழைச்சா தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் பணம் கிடைக்கும். 2 பேருக்குமே பணம் தரணும், அவங்களுக்கும் தரணும், எங்களுக்கும் தரணும். ஆனால் நிறைய இடத்துல ஃப்ராட் பண்ணியிருக்காரு அந்த ஆள். அது இப்போ தான் எங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு அந்த ஆளுக்கு, அப்துல் ரஹ்மான் பேரில். என்ன பண்ணுறது சார், நாங்கள் எல்லாம் சாக வேண்டியது தான், வேறு வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் இப்போ ரோட்டில் தான் நிற்கிறோம். அடுத்தது எங்கே இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது, எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கே போவோம் சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. இந்த பணம் வாங்கினா தான் நாங்கள் போக முடியும். கொஞ்சம் கடன் இருக்குது, கடன் அடைச்சிட்டு நாங்கள் எதனா கொஞ்சம் வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இது வந்தால் தான். இதே தான், சென்னை தான், பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். என் பேர் ஹசீனா பேகம். நான் கன்வெர்ட் ஆனோம், முஸ்லீம். நான் ஹிந்து தான், கன்வெர்ட் ஆகியிருக்கேன் முஸ்லீமா. எங்கள் ஒய்ஃபு, எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், மரும பிள்ளை எல்லாமே இருக்கும் ஒரே வீட்டில். நாங்கள் யார் வீட்லேயும் கொலை பண்ணிட்டோ கடன் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காரல. பஜாஜுக்காரன் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கானா அவனை தான் பிடிச்சவன் கேட்கணும், கொடுத்தவனை போய். நானும் கொடுத்துருக்கேன், அவரும் கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துட்டு வெளியில் இருக்கேன், நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே இருக்கோம் வீட்டுக்குள்ளே. எல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் சார் நாங்கள் காசு. எங்கள் காசு தான் நாங்கள் கேட்குறோம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 1-2 வருஷம் இல்லை, 4 வருஷமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டேஷனுமே ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிஎம் செல்லு கொடுத்தாச்சு, கமிஷனர் கொடுத்தாச்சு, லோக்கல் ஸ்டேஷன் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன சார் நாங்கள் பண்ண முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. 23 லட்ச ரூபா சும்மையாக சார் வருது எங்களுக்கு. 1 லட்சமா 2 லட்சமா நாங்கள் கொடுத்துட்டு வெளியில் போகிறதுக்கு. நாங்கள் கேட்குறது பணம். அவன் 10 இடத்துல அவன் ஃப்ராட் பண்ணி வந்து உட்காந்துருக்கான். நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்கெங்கே ஃப்ராட் பண்ணோம், பூனே, டெல்லி, கேரளா எல்லா இடத்துல ஃப்ராட் பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது கொடுத்து எங்களுக்கு காசு வாங்கி தர மாட்டேங்க ஸ்டேஷனில். அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறோம்? ரவுடி வந்து கலாட்டம் பண்ணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸே தப்பு பண்ணால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா? இன்றைக்கி நடுரோட்டில் நிற்க நாங்கள் பிள்ளைங்க வச்சுட்டு நாங்கள் எங்கே போய் நிற்க முடியும்? என்ன பஜாஜ்னு அவ்வளோ இதுதான் சார் உங்களுக்கு? சார் அவனுக்கு காசு கொடுத்துருக்கேன், நானும் காசு தான் சார் கொடுத்துருக்கேன். அவன் ரோட்டில் நிற்கிறான் சார், நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். என்னை உடச்சிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது? நான் காசு கொடுத்து வெளியில் போகிறேன்னு சொல்கிறேன். இந்த வீட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார், புரோக்கரவன். நான் இன்றைக்கி 15 லட்ச ரூபா கடன் வாங்கி பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் இந்த கடனை யார் கொடுக்க போகிறா? போலீஸ்காரன் கொடுப்பாங்களா? பல வளர்ச்சி போலீஸ்காரன் கொடுப்பாங்களா? இன்றைக்கி என் பிள்ளை ரோட்டில் நிற்குதா, கைக்குள்ளே வச்சு நிற்கிறேன். நாங்கள் யார் வந்து கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு? ஒரு வாய் சோறு தருவாங்களா சார் இன்றைக்கி? எனக்கு இன்னைக்கு வீட்டு ஒழிச்சு உள்ளே வராங்க சார். அவங்க என்ன அவ்வளோ உரிமை யார் சார் கொடுக்குறது? பஜாஜ் ஃபைனான்ஸ் சார் அவ்வளோ இதா சார் உங்களுக்கு? 30 போலீஸ் சார். நான் என்னமோ கடை வாங்கி வச்சுருக்க மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ள பூந்துருக்கிறாங்க அவங்க. ஒரு ரவுடி வந்து வீட்டுக்குள்ளே பூந்தா என்ன நடக்கும்? அப்போ ஒரு போலீஸ்காரங்களே உள்ளே வந்து பூந்து அடித்து உள்ளே வராங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது நாங்கள் திருடிட்டு போயிட்டோமா, கொலை பண்ணிட்டு வந்துட்டோமா? நாங்கள் எனக்கு இப்போ காசு வேணும். இந்த சிஎம் சார் வந்து தயவு செய்து இதை மனசில் வச்சு, இது நாளைக்கு வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி நடக்கக்கூடாது சார். இது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு நாங்களா சார் பலியாட நிற்க முடியும்? அந்த வீடு நான் ரேட்டு பேசி வச்சிருக்கேன் சார், 90 லட்ச ரூபாய்க்கு லேஸ் பேசியிருக்கேன். அவனுக்கு 60 லட்ச ரூபா கொடுக்கணும் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு. நீ 70 லட்ச ரூபா எடுத்துக்கு ஏன் 90 லட்ச ரூபாய்க்கு வீடு பேசி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கும், நான் வெளியில் போடுறேன், அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு 23 ரூபா கூட நான் போகிறேன், அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான். என் பேரில் கேஸ் போடுறேன், அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான் பஜாஜ்காரன். இது என்ன சார் உரிமை இது அவனுக்கு? என் பேரில் கேஸ் போடு அப்படின்னா நீ தேர்ட் பார்ட்டின்றான். யார்? அட்வொகேட்டுங்க. நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு போட முடியாதுன்றாங்க. அப்போ எதுக்கு வந்து வீட்டு போட உடச்சு உள்ள வந்து நிற்கிறேன்? நீ நான் ஓவிட்ட காசு வேணுங்க. எது சார் அக்ரிமெண்ட் இருக்குது சார்? அவன் தான் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கானே. 1.5 வருஷம் போட்டேன் சார். 1 வருஷம் தான் எல்லாருமே. அவன் ஃப்ராட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான் சார். அவன் 4-5 இடத்துல ஃப்ராட் பண்ணிட்டு அவனை பிடிச்சி கொடுத்துருக்கான் ஸ்டேஷனில். என் பணத்தை தர இப்போ போலீஸுக்காரங்க கொடுக்கணும், வளசராக போலீஸ்காரன் கொடுக்கணும். இங்கே வந்தவங்க யார் யாரும் நல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார். எனக்கு இவங்க தான் எனக்கு பணம் பொறுப்பு, வேறு யார்ட்டு நான் கேட்க மாட்டேன். சிஎம் சார் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் எனக்கு, இல்லைன்னா விட மாட்டேன். சிஎம் சார் வீட்டு வாசலில் உட்காந்து பண்ணேன். என்ன சார் 1 லட்சமா 2 லட்சமா சார் நான் கடன் வாங்கிட்டு ஊருக்கு போடுறதுக்கு? 23 லட்ச ரூபா சார். நான் இன்றைக்கி என் பைக்கு வந்து ரோட்டில் வச்சு நிற்கிறேன் சார். நான் எங்கே போய் கோர முடியும்? இது பஜாஜ் ஃபைனான்ஸ் நான் சும்மா விட மாட்டேன் சார். பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு தர்க்க நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு இதே பொழப்பாகி போச்சு உங்களுக்கு. நான் கடனை கேட்குறேன் சார் பஜாஜ் ஃபைனான்ஸில். எவன்கிட்ட ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கான் சார், வெளியே நிற்கிறான். நான் எல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுக்கு சார் வீட்டு உள்ள உட்காருக்கேன்? நான் காசு கொடுத்து உள்ளே உட்காந்துருக்கேன் சார். நான் இவங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்த உடச்சிட்டு வர சொல்லி? என் பேரில் கேஸே வரல சார். இது வரையும் எங்கள் வீட்டில் இருக்கு நாங்கள் கேஸ் வரல. வர்றது ஃபுல்லாக அப்துல் ரஹ்மான் பேருக்கு தான் வருது கேஸு. அப்துல் ரஹ்மான் ஜப்தி பண்ணி வெளியிடுங்கன்னு. நாங்கள் உள்ளே இருக்கிறது பார்த்து யாருமே எந்த வக்கீலுமே